Hello students, today we are going to learn about motion of connected bodies. Okay, here two cases will be given in this topic students. First one is vertical motion and another one is horizontal motion. Okay, in this class we can discuss only vertical motion. Okay students, it's here one of the important question in your board examination, as well as it's an important concept for your competitive examination. Okay students, so listen and watch carefully. Let's begin our class. Here first we can see the theory part of this question. Okay, see the theory. When objects are connected by a string and force is F is applied either vertically or horizontally or along the inclined plane. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கில் ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டயக்ராமில் இருக்கும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் லைக் M1 அண்டு M2 இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்டை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அதை ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எந்த டைரெக்ஷனில், எய்தர் வெர்டிக்கலி, திஸ் இஸ் வெர்டிக்கலி ஆர் ஹரிசாண்டலி ஆர் இன்க்ளைன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைரெக்ஷன் நம்ம கொடுக்கும் பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், இட் ப்ரொடியூஸ்ட் எ டென்ஷன். இட் ப்ரொடியூஸ்ட் எ டென்ஷன் T எங்கே, இன் த ஸ்ட்ரிங். யூ நோ தட் வாட் இஸ் டென்ஷன், இட்ஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எந்த டைரெக்ஷனாலும் அப்ளை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனல் ஃபோர்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது இங்கே, விச் இஸ் அஃபெக்ட் த ஆக்ஸலரேஷன் டு ஆன் எக்ஸ்டென்ட். எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ஸலரேஷனை அஃபெக்ட் பண்ணும். எதோட ஆக்ஸலரேஷனை, அந்த ஆப்ஜெக்டுடைய ஆக்ஸலரேஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஆக்ஸலரேஷனை இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டாபிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we are going to see the first kind of motion, that is vertical motion. It's one of the important 5 mark question. Both two cases are important. Okay students, first we can see the vertical motion. ஸோ ஃபஸ்ட்டு தியரியில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ஆப்ஜெக்டை ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு எஃப்ங்கிற அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கலாம், வெர்டிக்கலாக கொடுக்கலாம், ஹரிசாண்டலாக கொடுக்கலாம், அல்லது இன்க்ளைன் பிளேனில் கொடுத்தால் அங்கே டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே சார், அந்த ஸ்ட்ரிங்கில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொடியூஸ் ஆகிறது எதை அஃபெக்ட் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்டுடைய ஆக்ஸலரேஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆக்ஸலரேஷனை தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, see the first case, that is vertical motion. Okay, vertical motion. Consider here two blocks, that is M1 and M2. So this one is the first block, and this one is the second one. Okay, connected by a light and inextensible string that pass over the pulley shown in the figure. Okay, அந்த டூ பிளாக்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது எங்கே கொடுத்துருக்காங்க, தட் பாசஸ் ஓவர் எ புள்ளி, ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், the two masses will be, that is M1 will be greater than M2. இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாப்பிக்லேயே நம்ம பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ். அதாவது டூ பாடிஸ் கனெக்டட் இன் ஏ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், அந்த டாப்பிக்லேயே நம்ம பார்த்தோம். நம்ம எடுத்துக்கூடிய மாசஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாசஸ் எடுத்துக்கணும். தட் இஸ் M1 will be greater to M2. ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்கும், இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணால், இந்த மாதிரி கனெக்ட் பண்ண உடனே இங்கே இந்த டென்ஷன் வந்து இங்கே ஸ்ட்ரிங்கில் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இங்கே தியரியில் சொல்லுவாங்க. லெட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் பி T அண்ட் ஆக்ஸலரேஷன் A. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் இருக்கும். டென்ஷன் நத்திங் பட் ஃபோர்ஸ். எந்த டைரெக்ஷனில் சார், அப்வர்ட் டைரெக்ஷனில். ஏன் சார் டென்ஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண உடனே இப்போ வெயிட் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா M1 will be greater. இப்போ மாஸ் இங்கே ஹியூஜாக இருக்கிறதுனால
ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட் என்ன நடக்கும், டுவர்ட்ஸ் டவுன்வர்டில் எர்த்தை நோக்கி வரும். அட் த சேம் டைம் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே போகும், அப்வர்டில் மேலே போகும். அதான் இங்கே நடக்கும். ஸோ அப்போ இங்கே வரும்பொழுது என்ன, ஒரு இடத்துல வந்து ஹேங்கிங் ஆகுது அப்படின்னா இங்கே என்ன டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் டென்ஷன். ஓகே. ஸோ இது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் சார் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டில் ஆக்சிலரேஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்வர்டில் வரும். ஸோ அதுதான் இங்கே சொல்லுவாங்க ஏ டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஏன் சார் ஏ டவுன்வர்ட் டைரெக்ஷன்னா, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா தட் இஸ் எஃப் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். ஃபோர்ஸுடைய டைரெக்ஷன் எங்கிட்டோ அதே டைரெக்ஷனில் ஆக்சிலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன் இருந்தால் ஆக்சிலரேஷன் அதே டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன இருக்குங்கிறாங்க, டென்ஷன் அண்டு ஆக்சலரேஷன் இருக்கும். இது ரெண்டை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த டென்ஷன் என்ன, ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். when the system is released, both systems will be released automatically. both blocks or both objects start moving. ரெண்டுமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். m2 vertically upward, m2 ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும், moves vertically upward, மேலே போகும். why sir, because it has low weight, weight கம்மியாக இருக்கும். at the same time m1 goes to downward direction மூவ் ஆகும். due to m1 will be greater value. okay, with same acceleration. இங்கே என்ன acceleration இருக்கோ அதே acceleration தான் இங்கே இருக்கும். okay, அப்போ that is the downward direction இருக்கக்கூடிய இதில் the gravitational force that is m1g on the mass m1. ஓகே. ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, இந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகுது. ஓகே. இதனால தான் இங்கே என்ன நடக்குது, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் இந்த ஆப்ஜெக்ட், அதாவது வெயிட் கம்மியாக இருக்கக்கூடியது அப்வர்ட் டைரெக்ஷனில் மேலே போகுது, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டு மாஸ்க்கும் ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்துட்டு அந்த டென்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். டென்ஷனுக்கு அடுத்து ஆக்சலரேஷனை ஃபைன் பண்ணுறோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் we can see the free body diagram of both masses. See the free body diagram of both two masses. It will be given in separately. This is m1. m1ங்கிறது higher mass. m2 compared to m1 it's a lesser. ஓகே. செப்பரேட்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீ பாடி டயக்ராமை ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த m1ங்கிற ஆப்ஜெக்டை நம்ம எப்படி எடுக்கணும், பிளாக்ஸை ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அதில் என்ன, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்று டவுன்வர்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அனதர் ஒன் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷனல் ஃபோர்ஸ். இங்கே நல்லா பார்க்கணும், இதோட மேக்னிடியூட் வேறு, இதோட மேக்னிடியூட் வேறு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே லென்த் ஆஃப் த வெக்டர் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே. அட் த சேம் டைம் ஹியர் இங்கே பாருங்கள், இது அப்வர்டில் மேலே போகக்கூடியது. ஏன்னா இது வெயிட் அதிகமாக இருக்கனால டவுன்வர்டில் வரும், இது வெயிட் கம்மியாக இருக்கனால அப்வர்டில் போகும். ஓகே. ஸோ அந்த மாஸ் m2வை நம்ம பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m2g. ஓகே. அப்வர்டில் போகக்கூடிய டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஈக்குவல். ஓகே. ஸோ அப்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இட் டேக் ஏ ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் லைனை எக்ஸ் ஆக்சிஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, டென்ஷன் எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா இன் ஆப்ஜெக்ட் m2. ஆப்ஜெக்ட் m2ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m2 நத்திங் பட் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ அதை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ applying Newton's second law for mass m2. okay, what is that, this is the Newton's second law, this is the net force, this is the net force. இது என்ன சார் net force அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we consider this one. இதை மட்டும் எடுத்துங்க. y axisக்கு என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், we take j cap. at the same time in minus direction we follow minus j cap. okay, this is minus y. At the same time this one negative x axis. okay, negative i cap. இப்போ இதுக்கு i cap அப்படின்னா இது minus i cap. okay students. ஓகே. ஸோ அப்போ டென்ஷன் எப்படி இருக்குது,
positive y-axis. So we take j cap. At the same time, downward force, gravitational force in negative y-axis, we write minus j cap. Okay. ஸோ அப்போ அந்த நெட் ஃபோர்ஸ், இதோட நெட் ஃபோர்ஸை நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? நியூட்டன் செகண்ட் லாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா? தட் இஸ் F vector is equal to ma vector. This F vector is a net force. Okay, this F vector is a net force. அப்போ இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, மேக்னிடியூட் மட்டும் பாருங்கள். அப்போ நெட் ஃபோர்ஸுங்கிறது எதோட நெட் ஃபோர்ஸ்? எதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்? மாஸ் m2 உடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் டென்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கிறாங்க, டென்ஷனல் ஃபோர்ஸ். அதோட டைரெக்ஷன் ஜே கேப். ஓகே, ஸோ டி ஜே கேப் மைனஸ், ஏன் சார் மைனஸ் போடுறோம்? டைரெக்ஷன் மைனஸ் ஜே கேப். ப்ளஸ் வரணும், பட் நீங்கள் மைனஸ் இருக்கனால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் gravitational force m2g into j cap. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இது ரெண்டே ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். தட் இஸ் ma வெக்டார். தட் இஸ் m, what is m? This is the m2. ஓகே, m2. what is a? ஆக்சலரேஷன். அந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்குங்கிறாங்க? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேமாக இருக்குது. ஓகே, எந்த டைரெக்ஷனில் சார்? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சலரேஷன் இதுக்கு பாருங்கள், m2ஓட இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம்? ஏஜே கேப் எடுத்துக்கிறோம். ஃபர்தர் என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுங்கள், காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது டி மைனஸ் m2g இன்ட்டு ஜே கேப் தட்ஸ் ஈக்குவல் டு m2a ஜே கேப். ஜே கேப் கேன்சல் பண்ணிட்டோம்னா கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும்? டி மைனஸ் m2g தட்ஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு a. ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷனை நம்ம அப்படி வச்சுக்குவோம். ஈக்குவேஷன் நம்பர் 3.9. ஸோ இப்போ இங்கே நம்ம பண்ணியிருக்க வேலையை அதே இதை எங்கே அப்ளை பண்ணுறோம் சார்? m1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ m1க்கு அப்ளை பண்ணுறோம். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ். எங்கே சார்? ஆன் பிளாக் செகண்ட் பிளாக் உடைய நெட் ஃபோர்ஸ். ஓகே ஓகே, ஸோ அப்போ பேக் டு த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், தட் இஸ் திஸ் ஒன். இப்போ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணும் பொழுது இட் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஒன். இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் நம்ம சொல்லணும். நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். What is this? This is the positive y axis, this is negative y axis. Okay, ஸோ அதை தான் இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். டி ஜே கேப் that is tensional force in upward direction minus gravitational force in downward direction. Okay, it will be equal to minus of m1 a j cap. ஏன் சார் இங்கே minus of m1 a j cap போடுறாங்க அப்படின்னா, இங்கே the load will be maximum compared to m2, m1 will be greater. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டே ரிலீஸ் பண்ணும்பொழுது m1 எப்படி இருக்கும் சார்? டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த டவுன்வர்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேஸ்க்கு அப்வர்ட் இருந்தனால பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம், இந்த கேஸ்க்கு டவுன்வர்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஒய் ஆக்சிஸ். வி டேக் விச் கைண்ட் ஆஃப் கோஆர்டினேட் யூஸிங்? வி ஆர் நெகட்டிவ் ஜே கேப் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க, மாஸ் டவுன்வர்ட், இட்ஸ் எ ஆக்சலரேஷன் அலாங் இன் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ், தட் இஸ் டி மைனஸ் m1g இன்ட்டு ஜே கேப் தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் m1a ஜே கேப். ஜே கேப் கேன்சல் பண்ணும் பொழுது நமக்கு எது வந்துடும் சார்? தட் இஸ் திஸ் ஒன், t minus m1g equal to minus of m1a. okay, just one rearranging இந்த எக்ஸ்பிரஷனை அப்படி ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணும் பொழுது, அதாவது இந்த t இந்த சைடு கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இந்த மைனஸ் கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய டேர்ம் தான் தட் இஸ் m1g மைனஸ் t இன்ட்டு t.
Okay, that's equal to m1 of A. Okay, this is the net force on the block A, first object. ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் பிளாக் ஏல இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸு இது தான், அதை தான் இங்கே சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இது நெட் ஃபோர்ஸ் எதோடையது, இந்த பிளாக்குடைய நெட் ஃபோர்ஸு. ஓகே, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3.10. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த 3.9 ஈக்குவேஷன் நம்பர் 3.9 தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக், செகண்ட் பிளாக்கில் இருக்கக்கூடிய திஸ் ஒன் அண்டு திஸ் ஒன், இது ரெண்டே ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் தென் ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் ஆட் பண்ணும்பொழுது அங்கே என்ன நடக்குது, ஜஸ்ட் நம்ம இப்போ இதை என்ன செய்யலாம், இந்த எக்ஸ்பிரஷன் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ ஆடிங் ஈக்குவேஷன் நம்பர் 3.9 and 3.10. What is equation number 3.9? That is T minus m2g equal to m2a. This is 3.9. Okay, what is 3.10? This one. Okay, m1g minus t, that's equal to m1a. This is equation number 3.10. first left hand side மட்டும் ஆட் பண்ணுங்க. ஓகே, take left hand side, that is t minus m2g plus m1g minus t, that's equal to, then right hand side m2a plus m1a. ஓகே, ஸோ இது ப்ளஸ் டி, இது மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், மைனஸ் m2g ப்ளஸ் m1g, தட்ஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏ காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம், இது மட்டும் உள்ள வந்தோம்னா இப்போ m1 ப்ளஸ் m2, இங்கே g காமனாக இருக்குது, அப்போ என்ன வரும், ப்ளஸ் இன்ட் மைனஸ் சேஞ்ச் பண்ணோம்னா m1 மைனஸ் m2 இன்ட்டு g, தட்ஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு a. ஓகே, ஸோ இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவேஷன் நம்பர் 3.11. ஓகே, அந்த அடிஷன் தான் நம்ம இங்கே டெரிவேஷனில் காட்டியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், வி ஃபைண்ட் ஏ வேல்யூ, ஆக்சலரேஷன், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி சார், மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த m1 ப்ளஸ் m2 கம்பைன் மாஸ் வந்து இங்கே டிவிஷனாக மாறிச்சுன்னா வி ஃபைண்ட் ஆக்சலரேஷன், தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு m1 minus m2 into g divided by m1 plus m2. Okay, this is the acceleration of the string. எங்கே இருக்கக்கூடியது, அந்த ரெண்டு அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன், மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன். ஓகே, அதுதான் இங்கே சொல்லுவாங்க பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 3.12. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம பார்க்குறது என்ன, both two masses will be difference, ரெண்டு மாஸுமே இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன எப்படி கம்பேரிசன் எடுத்துட்டாங்க, m1 will be greater than m2, m1 வந்து m2ஓட அதிகமாக இருந்தால் ஆக்சலரேஷன் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் போத் மாஸ் வில் பி சேம், அதுதான் இங்கே சொல்லுவாங்க, இஃப் போத் மாஸஸ் ஆர் ஈக்குவல், தட் இஸ் m1 ஈக்குவல் டு m2. அப்போ m1 ஈக்குவல் டு m2ன்னு போட்டோம்னா இங்கே என்ன நடக்கும் சார், இப்போ இதுவும் இதுவும் mன்னு எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இப்போ எனிதிங் பை 0 ஆட்டோமேட்டிக்லி it is 0. ஓகே, அப்போ ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகாது, ஆக்சலரேஷன் ஆல்சோ 0. இப்போ டயக்ராமில் எப்படி இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலான பிளேஸில் இருக்கும், m1ம் m2 ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இங்கிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்கிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இட்ஸ் எ 1 மார்க் கொஸ்டின். போத் மாஸ் வில் பி ஈக்குவல், the motion of a object that is constant, that is 0, acceleration is 0. The object does not move in upward or downward, எந்த டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகாது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். திஸ் இஸ் ஷோஸ் தட் இஃப் த மாசஸ் ஆர் ஈக்குவல் there are no acceleration and the systems are as whole will be at rest. ஃபுல்லாகவே ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஃபுல்லாகவே ரெஸ்ட்டில் இருக்கும், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் த டென்ஷன். இப்போ ஆக்சலரேஷன் ஃபைன் பண்ணிட்டோம், அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறோம். எந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆக்சலரேஷன்லேருந்து தான் கொண்டு வரோம்.
இங்கே இந்த ஆக்சிலரேஷன் வேல்யூவை another one equation number 3.9 or 3.10 இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், டென்ஷனல் ஃபோர்ஸ் டீயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லுவாங்க பாருங்கள். டு ஃபைண்ட் த tension acting on the string, substitute the acceleration from the equation 3.12 into 3.9. 3.9ல கொண்டு போய் substitute பண்ண சொல்லுவாங்க. This is 3.9, equation number 3.9. So இந்த இடத்துல ஆக்சிலேஷனோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. தட் இஸ் ஏஸ் ஈக்குவல் டு m1 minus m2 divided by m1 plus m2 into g. Okay, just substituting in equation number 3.9. What is equation number 3.9? Once again I write, that is t is equal to t minus m2g equal to m2a. Okay, this one just I modify this term, that is t is equal to m2a plus m2g. Okay, m2a into m2g. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சார், இங்கே தான் ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ what is the value of a? Already we know that this is the value of a. Just you substitute here m2 into m1 minus m2 divided by m1 plus m2 into g plus m2g. Okay, into g. This is the value of a. Okay, இப்போ காமனாக நம்ம என்ன செய்யலாம், இந்த m2gயை வெளியே எடுத்துருங்க. அப்போ m2g வெளியில் வந்துருச்சுன்னா என்ன இருக்கும், m1 minus m2 by m1 plus m2 plus 1. ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணது தான் இப்படி இருக்கும். ஓகே, திஸ் எக்ஸ்பிரஷன் கிளியராக எழுதுகிறேன் பாருங்கள். m2g into 1 plus m1 minus m2 by m1 plus m2. ஓகே, இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டீன்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஃபர்தராக என்ன செய்கிறோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த m1 plus m2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன சார் வரும், அப்போ t is equal to m2 into g m1 plus m2 plus m1 minus m2 by m1 plus m2. ஓகே, காமன் டைம் கேன்சல் பண்ணோம்னா this m2 and this m2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் சார், m2 into g m1 plus m1 2m1 by m1 plus m2. Okay, this is the value of tensional force. இந்த புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த m2gயை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே இருக்கும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன சார் வரும், 2m1 m2 g உள்ளே வந்துடுது, m1 plus m2 into g. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. This is the expression for tensional force. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் ஆக்சலரேஷன், இட்ஸ் gives only the magnitude of acceleration. இந்த எக்ஸ்பிரஷனில் a is equal to m1 minus m2 by m1 plus m2 into g. இந்த எக்ஸ்பிரஷன் இஸ், இது என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் ஏ மேக்னிடியூட் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், டைரெக்ஷன் நம்ம பார்க்கல. அப்போ டைரெக்ஷன் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, இட்ஸ் எ நெகட்டிவ் டைரெக்ஷன். ஓகே, m1உடைய ஆக்சலரேஷனுடைய டைரெக்ஷன் நெகட்டிவ் டைரெக்ஷன் இருக்கும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம பார்த்தோம். ஓகே, டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் நம்ம எதை எடுத்துக்குவோம் சார் அப்படின்னா -j எடுத்துக்குவோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஆக்சலரேஷனுக்கான எக்ஸ்பிரஷனை மாஸ் m1உடைய ஆக்சலரேஷன் this one, a is equal to minus of magnitude same but direction will be difference. Okay, so அதான் இங்கே பார்க்குறாங்க. ஓகே, m1னா -j cap, m2 அப்படின்னா +j cap. ஏன் சார் +j cap போடுறோம், டயக்ராமில் பாருங்கள், அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்குது.
இது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. upwardனா பாசிட்டிவ் y axis, downwardனா மைனஸ் நெகட்டிவ் y axis. Okay, so these two term is the acceleration of the object and this one is the tensional force. Okay, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. That's all. Okay students, so today's class gets over. In this class we are completed discuss one 5-mark question, that is motion of connected bodies, case 1, that is vertical motion. It's an important 5-mark question students. Just you pause the video and copy the derivation part students. Okay, that's all. Thank you.